ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த வீடியோல சுவையான, சத்தான முருங்கைக்கீரை பருப்பு வடை எப்படி செய்றதுன்னு தான் நான் சொல்லப் போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். பூண்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். 1 வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கிறேன். முருங்கைக்கீரைய நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத மிக்ஸி ஜார்ல இஞ்சி, கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதையும் சேர்த்து எல்லா கடலைப்பருப்பையும் எடுத்து போட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொரன்னு இருந்தால் தான் வடை நல்லா இருக்கும். பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப நீங்க போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா, இது வந்து ஜீரண சக்தி உடையது. பியூர் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே பச்சை மிளகா போட்டிருக்கோம். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நான் நிறைய முருங்கைக்கீரை தான் எடுத்து சேர்த்து பிசைகிறேன். ஏன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துவட்டி கொடுத்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சமயத்தில் கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றொன்னா வடையை போட்டு எடுத்துடலாம். கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்கும். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அயன் சக்தி ரொம்ப இருக்கு. இரும்பு சத்து உடையது. பாருங்க வடை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவு வெந்திருக்கும். சுவையாகவும் இருக்கும். பாருங்க வடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்க சுவையான பருப்பு வடை, முருங்கைக்கீரை பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வாங்க.